ஆலய தூய்மை ஆத்ம சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நிறையா பேரால் செய்ய முடியாது, ஒரு சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பணியை எத்தனையோ வருடங்களாக மன திருப்தியாக ஆத்ம ரீதியாக செஞ்சிட்ருக்கிற ஒருத்தருக்கு விருது வழங்கும் நேரம் வந்துவிட்டது. I would like to welcome சுரேஷ், நேஷ்னல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷன். அதாவது இவர் 330 உழவார பணிகள் செஞ்சு திருவிழா டைமில் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனையோ கோயில்களில், அதாவது எத்தனையோ தன்னார்வலர்களை வச்சு நமக்கு தூய்மை பணி செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, 5000 ஊழியர்களை கடந்து தன்னார்வலர்களை வைத்து பணி செய்யக்கூடிய ஒரே நபர் சுரேஷ் அப்படின்றவர் நமக்கு தெரியும். நம்ம பாண்டிச்சேரியோடைய பெருமையை சேர்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் குழந்தைகளுக்கு கைலாய வாத்திய பயிற்சி, இது நிறைய இடத்துல செய்ய முடியாது. நிறைய இடத்துல ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கிற இடத்துல சர்வீஸ் பேஸ்டாக செஞ்சுட்ருக்காரு. அவரை கௌரவம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அவரை ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு அழைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெர்க்குரி விருதுகள் விழா 19வது ஆண்டு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ரெண்டு விஷயந்தாங்க. நம்ம பிளானட்ஸில் முக்கியமானது மெர்க்குரி, நல்லா தெரியும். அதேமாதிரி பாண்டிச்சேரிக்கு சேனலில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி, அது இங்கே இருக்கிற அனைவருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேனலில் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க, நம்ம நிறையா பார்த்துருப்போம். ப்ரோக்ராமில் எல்லா தரப்பு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிற நபர்கள்லேருந்து செலக்ட் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து உருவாகிட்டு இருக்க நிறைய இளைஞர்கள், நிறைய சாதனை பண்ணவங்க எல்லாருக்கும் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஊரில் எங்கேயும் இல்லை. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த ஊரில் அங்கீகாரன்றது ரொம்ப குறைவு. எவ்வளோ திறமை இருந்தாலும் புதுச்சேரி மண்ணில் பிறந்துட்டு நம்ம எவ்வளோ திறமையோடு இங்கே என்ன ஒரு செயல்கள் செஞ்சாலும், சேவையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இங்கே அங்கீகாரன்றது ரொம்ப குறைவு. அந்த அங்கீகாரத்தை கடந்த 19 வருடமாக நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து நல்ல சேவை செய்கிறவங்க அனைவரையும் ஒருங்கிணைத்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் விருதுன்ற பேரில் எங்களெல்லாம் இன்னும் அதிகமாக செதுக்குறீங்க. இந்த விருதுன்னு பார்த்திங்கன்னா அடையாளம். புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் எல்லாருமே ஒவ்வொரு துறையில் சாதிச்சிருக்காங்க. இங்கே இல்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது இங்கே என்ன சாதனை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே இருக்கிற நம்ம கற்பகம்ன்றவங்க இங்கே நம்ம 4 தெருக்குள்ளே இருக்கிறாங்க, தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கே போனீங்கனாலும் தெரியும், ஒரு பெரிய விஷயத்தை சாதனையை பண்ணியிருக்காங்க. அதை தெளிவுபடுத்தணும். ஒவ்வொருத்தவங்களும் சாதனை பண்ணுறது தூண்டுதலாக இருக்கிறது இந்த மாதிரி விருதுகள். அடுத்தவங்க சாதனை பண்ணணும். இவர் பண்ணியிருக்காரு, இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே இருக்குன்னா கீழே இருக்கிறவங்க அடுத்து மேலே வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் வழிகாட்டியாகவும் மெர்க்குரி சேனல் சிறப்பாக பயணம் செஞ்சிட்ருக்காங்க. இதை என் உள் மனசுலேருந்து சொல்கிறேன். அது ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1000 கருத்து வேறுபாடுகள் எல்லா துறையிலையும் எல்லாருக்கூடையும் இருக்கும். ஆனால் இந்த விழாவுக்கு நான் வர முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருதுக்காகவும் மற்ற விஷயத்தில் அவரோட மனசு பார்த்திங்கன்னா எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டார். பிரகாஷ் சார் எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டார். அதுதான் உண்மை. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஊக்கப்படுத்துறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கார். அது நிறையா இளைஞர்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டிருக்கும். ஐயா, நமது தேசிய இந்து திருக்கோயில்கள் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் 38 டிஸ்ட்ரிக்டில் உறுப்பினர்கள் ஒரு 5000-6000 உறுப்பினர்களை வச்சு கோவில்கள், பராமரிப்பு இல்லாத கோவில்களை உழவார பணி செய்கிறது, குழந்தைங்களுக்கு உழவாரத்தை கற்றுக் கொடுக்கறது, திருவாசக வகுப்பு சொல்லிக் கொடுக்கறது, கைலாய வாத்திய வகுப்புகள் சொல்லிக் கொடுக்கறதுன்னு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5000-6000 உறுப்பினர்களை வச்சு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். 310 உழவார பணிகள் செய்துட்ருக்கோம். 313வது உழவார பணி வர வியாழக்கிழமை திருவண்ணாமலையில் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மிகப்பெரிய ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் உழவார பணிகள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம்.
இன்றைக்கி ஐயாவுக்கு இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து புதுச்சேரியிலேருந்து ஒரு நபர் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற ஒரு பொறுப்பில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நபரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வந்து உங்களை மாதிரி நண்பர்கள் கொடுத்த வாய்ப்புகள். என்னை மெருகேற்றி 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 இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியில் தெரிய வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த விஷயத்து மூலமாக உலகறிய செய்யறதுக்கும் எங்கள் நண்பர் பிரகாஷ் சார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி சார். இதை மாதிரி தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. நல்ல சேவகர்களை மேலே எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும். நன்றி ஐயா. அந்த இறைவன் வந்து உங்கள் கூட இருக்கிறதுனால தான் இத்தனை பணிகளும் உங்களால் செய்ய முடிஞ்சது. உங்களை இங்கே நாங்கள் பெருமைப்படுத்தினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் யுவர் ப்ரெசன்ஸ். ஆக்சுவலி கண்டிப்பாக இது மரியாதைன்றது இல்லை, பிரசாதமாக எங்கள் நண்பருக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.